நான் பெற்றது மாடியிலேருந்து வந்து படுத்தது இப்படி தான் படுத்துருக்கு. ஓகேங்களா, நாங்கள் 4 மணிக்கு கீழே வந்துட்டோம். இன்றைக்கி ரக்ஷுக்கு எக்ஸாம் இருக்குன்ட்டு எழுப்ப எந்திரிக்கல. அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வளர்த்துறது 2 ஒரே மாதிரியே தானே படுத்துருக்கு. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள்? 2 ஒரே மாதிரியே படுத்துருக்கு. அவன் போர்வையை விரித்து போட்டு இப்போ நான் சொல்கிறேனாமா, அதனால் அவன் ரியாக்ட் பண்ணுறான். திரும்ப மாட்டான். ஏன்னா கேமரா எடுக்க பாருங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அவன் எவ்வளோ உன்னிப்பாக நம்ம பேசுகிறத கேட்குறான்னு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு பூனையை வீடியோ போட்டு இரிட்டேட் பண்ணுறீங்கன்னு. அதாவது பூனையை போட்டு இரிட்டேட் பண்ணல, பிடிச்சவங்களுக்காக தான் போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு பார்க்கணும். அது குழந்த, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களேன். ஸோ இவன்லாம் என்னோடய டிப்ரெஷனை நான் எவ்வளோ அழுதாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவனை தூக்கி இவனை கொஞ்சினா எனக்கு அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதனால தான் என் வீட்டில் 1க்கு 3 வளர்த்துறேன். பட் 1க்கு 5 பூனையை வளர்த்துறேன். இந்த 2 பூனையும் சேர்ந்து தான் மொத்தம் 5 பூனையை வளர்த்துறேன்.